பல வருடங்களுக்கு முன்பு தனுஷ்டி எனும் நகரத்தை ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அவனுக்கு ஒரு மகன் இருந்தான். அவனை மன்னன் மிகவும் நேசித்தான். அந்த மன்னன் ஒரு முறை தனது இளவரசனை காட்டிற்கு அழைத்து சென்றான். தந்தையே, இந்த மீன்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன. மகிழ்ச்சி தானே? சந்தோஷமாக விளையாடு மகனே. மீன்களை சென்று அருகில் பார்ப்பதற்காக இளவரசன் ஓடினான். துள்ளி விளையாடி கொண்டிருந்த அழகான வண்ண மீன்களின் அழகை கண்டு ரசித்தான் இளவரசன். இதே நேரத்தில் காற்றில் ஒரு குள்ள நரியும் இருந்தது. அது மீன்களை சாப்பிடுவதற்காக குளத்திற்கு வந்தது. மீன்களை கண்டதால் பரவசத்தில் இருந்தான் இளவரசன். ஆனால் அவன் குள்ள நரியை கண்டதே இல்லை. அதை கண்டவுடன் அவன் பயத்தால் நடுங்கி ஓடினான். தந்தையே, நான் ஆற்றின் கரையில் ஒரு அரக்கனை கண்டேன். அரசர் அந்த அரக்கனை பிடிக்குமாறு அவரது காவலர்களுக்கு ஆணையிட்டார். அதை அரண்மனையில் ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டார். அந்த குள்ள நரி அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டது. இளவரசன் அழுது கொண்டே ஓடினான். அரசர் அவனது மகனை மிகவும் நேசித்தார். அதனால் குள்ள நரியை கொன்று விடுமாறு உத்தரவிட்டார். அந்த குள்ள நரி பயத்தால் நடுங்கியது. இந்த கொடூரமான விலங்கை கொன்று விடுங்கள். இதை நாங்கள் எப்படி கொல்ல முடியும் எங்கள் அரசே? அதை துண்டு துண்டாக வெட்டுங்கள் அல்லது நெருப்பிற்கு இரையாக்குங்கள். இப்படி ஒவ்வொரு திட்டமாக யோசிக்கப்பட்டு வந்தது. மதிப்பிற்குரிய அரசே, நாம் இதை புதரில் வீசி விடுவோம். அப்படி செய்தால் அதில் நிறைய முற்கள் இருக்கும். இது நிச்சயம் இறந்து விடும் அரசே. காவலன் இப்படி கூறியதை கேட்ட குள்ளநரி பொறுக்க முடியாமல் வாயை திறந்து பேசியது. அரசரே, இப்படி ஒரு கொடூரமான தண்டனையை பெற நான் செய்த தவறு என்ன என்று தெரிந்து கொள்ளலாமா? இந்த எல்லா திட்டங்களும் மிக மோசமாக இருக்கிறது. என்னை முற்புதரில் வீசப் போகிறீர்களா? இப்படி கொடூரமாக பேசாதீர்கள். அரசர் குள்ளநரியின் இந்த பேச்சை கேட்டதும் மகிழ்ச்சி அடைந்தார். இந்த குள்ள நரியை கொண்டு போய் முட்புதரிலே தூக்கி எறியுங்கள். இல்லை அரசே, என்னை புதரில் எறியாதீர்கள். வேண்டுமென்றால் தீயில் எறியுங்கள். தயவு செய்து முள்புதரில் என்னை வீசாதீர்கள். திமிர் பிடித்த குள்ள நரியே, உன்னை போன்ற மோசமான விலங்கை முட்புதரில் வீசித்தான் கொல்ல வேண்டும். குள்ளநரி மனதிற்குள் சந்தோஷப்பட்டது. அதை முள்புதரில் வீசினார்கள். குள்ளநரி புதரில் இருந்து வெளியேறி பக்கத்து குகைக்கு தப்பித்துச் சென்றது. குள்ளநரிகளால் முற்புதரில் வாழ முடியும். கருத்து: பேச வேண்டிய நேரத்தில் மௌனத்தை கடைபிடிக்க கூடாது. ஒரு ஆந்தை ஒன்று ஒரு மரத்தில் வாழ்ந்து வந்தது. அதே மரத்தடியில்தான் யானை ஒன்றும் தினமும் உறங்கி வந்தது. நாட்கள் செல்ல செல்ல ஆந்தையும் யானையும் நல்ல நண்பர்களாகின.
யானை தினமும் ஆந்தைக்கு தானியங்களை உணவாக வந்து கொடுக்கும். ஆந்தைக்கோ யானையின் மேல் அமர்வது மிகவும் பிடிக்கும். ஒரு நாள், என் ஆருயிர் நண்பா, நீ ரொம்ப அற்புதமானவன், அதோட நல்ல இதயம் உள்ளவன். நீ எனக்கு நண்பனா கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் சந்தோஷம்தான். தினமும் எனக்கு நீ கடலைகள் கொண்டு வர. என்னோட குட்டிங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அத கொண்டு வரதுல உனக்கு கஷ்டம் இல்லையே? இல்லவே இல்ல. நான் இந்த காட்டுல எங்க வேணா தைரியமா போகலாம். இருந்தாலும் ஒரு மான்ஸ்டர் கும்பல கண்டா எனக்கு பயம்தான். என்ன மான்ஸ்டர்ஸா? நீ அத பத்தி கேள்விப்பட்டதில்லையா? பக்கத்துல ஒரு கூட்டமே இருக்கு. ஓ அப்படியா? அவங்க ரொம்ப கெட்டவங்க. அத நினைச்சு நீ பயப்படாத. உனக்கு உதவி செய்ய நான் இங்க இருக்கேன். ஒரு நாள் யானை உணவை தேடிச் சென்ற பொழுது ஒரு மான்ஸ்டர் கூட்டத்தை கண்டது. யானையை பார்த்த மான்ஸ்டர் ராஜா கத்தினான். இதுதான் இதுதான் அது யாரு? என்ன விஷயம்? நேத்து ராத்திரி நான் ஒரு யானைய சாப்பிடுற மாதிரி கனவு கண்டேன். இந்த யானைய பார்க்கறதுக்கு அதே மாதிரி இருக்கு. அத பிடிங்க. அத பிடிச்சு நான் சாப்பிட்டா என்னுடைய கனவு நனவாகிடும். ஓ அப்படியா? சீக்கிரம் பிடிங்க. மான்ஸ்டர்கள் அந்த யானையை பிடித்தனர். பயந்து போன யானை எதுவும் பேசாமல் நடுங்கியபடியே சென்றது. கோர பற்களுடன் மான்ஸ்டர் ராஜாவும் ராணியும் யானையை நெருங்க யானைக்கு கால்களெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. அப்பொழுது திடீரென யானையின் நண்பனான ஆந்தை மரத்திலிருந்து சத்தமிட்டபடியே வந்தது. அது அவதான், அவளேதான். யானையின் தலைமேல் ஆந்தை உட்கார்ந்தது. ஆந்தையை கண்டு அதிர்ச்சி அடைந்த ராஜா, யார் நீ? இப்ப நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அந்த ராணி, நேத்து ராத்திரி அவங்கள கல்யாணம் செஞ்சுக்கிற மாதிரி நான் கனவு கண்டேன். எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, அப்பதான் அந்த கனவு நனவாகும். யார் நீ? இப்படி அறிவில்லாம பேசிட்டு இருக்க? என்ன தைரியம் இருந்தா இப்படி பேசுவ? உன்னெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? நீ இதுக்கு ஒத்துக்கலனா நான் உன்னோட கண்ணை கொத்தி சாப்பிட்டுடுவேன். என்ன அளவில்லாம பேசிக்கிட்டு இருக்க? நீங்க இந்த யானைய சாப்பிடணும்னா அந்த ராணி என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். வாய மூடு. கனவுல வர்றதெல்லாம் உண்மையில நடக்காது. நீயே பாரு, கனவுல நான் யானைய சாப்பிடுற மாதிரி பார்த்தேன். ஆனா இப்ப நான் சாப்பிட போறது இல்லையே. அப்ப சரி, என் கனவை நான் மறந்துடுறேன். உங்க ராணிய கல்யாணம் பண்றதையும் நான் மறந்துடுறேன். மான்ஸ்டர்கள் மிக வேகமாக அந்த இடத்தை விட்டு கிளம்பினர். நண்பா, நீ மட்டும் இங்க இல்லன்னா அவங்க என்ன உயிரோட சாப்பிட்டிருப்பாங்க. நான் இங்க இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது நண்பா. ஆந்தையை தன் மேல் உட்கார வைத்துக் கொண்டவாறே யானை சந்தோஷமாக தன் இடத்தை நோக்கிச் சென்றது.